இப்போ ஜல்லிக்கட்டுல கலந்துக்கணுன்றதுக்காக பலரும் அவர்களுடைய மாடுகள ஒரு ட்ரெயின் பண்றாங்க. ஆண்டு கணக்குல ட்ரெயின் பண்றாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணி வரக்கூடியவர்களுக்கு ஆ பங்கேற்பதற்கான வாய்ப்பு டோக்கன் தரப்படுவது இல்லை ம். அப்படின்ற ஒரு குற்றச்சாட்ட ம். வைக்கிறாங்க. ம். ஏன் தரப்படுறது இல்ல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே எந்த மாடுகள் பங்கேற்குதோ, அதே மாடுகள் அவங்கலாம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் வந்திருக்காங்க. திரும்பவும் அதே இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அவர்களே தான் மாடுகள அவிழ்த்து விடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் பங்கேற்ற மாடு அல்லது பங்கேற்ற நபர்களே தான் திரும்ப அவர்களுடைய மாட்ட வந்து அனுப்புறாங்க. அதனால தான் ஜெயிச்சவர்களே ஜெயிக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் அதே நபர்கள் ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அப்ப அதே காளை தான் பங்கேற்குதா? இந்த மாரி நெறைய சந்தேகங்கள் எழுது. இப்போ கோவில் எப்படி வந்து கோவிலுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இன்னைக்கு ஆக்கிரமித்து அத வந்து நிர்வகிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு கேவலமான செயல்கள செஞ்சுட்டு இருக்காங்களோ, இப்ப ஜல்லிக்கட்டுமே போக போக அந்த மாரி ஜல்லிக்கட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவர்கள் கைக்கு போய் முடியுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஜல்லிக்கட்டினுடைய நோக்கம் என்ன? தமிழர்களுடைய வீரம், தமிழர்களுடைய ஆன்மீகம், தமிழர்களுடைய கலாச்சாரம். இல்லையா? ஆன்மீகம்னு வந்துட்டா மதம் வந்துருது. கலாச்சாரம்னு வந்துட்டா மொழி வந்துருது. ஸோ இதெல்லாமே. இப்போ இதில சுத்தமா இந்த டாபிக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்க தான் திமுக. திமுக ஜல்லிக்கட்ட தடை பண்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க. ம். திமுகவுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகைகள்ல, இணையதளத்தில ஜல்லிக்கட்டு ஒரு ஜாதி விளையாட்டு. அது மேல் ஜாதி ஆதிக்க விளையாட்டு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணவங்க. இவங்கெல்லாம் தான் ஜல்லிக்கட்டுக்கு போராடி வாங்கி தந்ததா ஒரு கதை, உருட்டு. இந்த மெரினால போராடினவன்லாம் பெரிய போராளின்னு பேரு. ஜல்லிக்கட்டை வாங்கி தந்தது பி. ராஜசேகர் அப்படிங்கிறவர், இங்கே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற அமைச்சர்கள் அதை வந்து காங்கிரஸ் தடை செய்ததை எதுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு அதை புரிய வச்சு சட்ட ரீதியாக அதை கொண்டு வராங்க. ஏதோ 4 பேர் மெரினால போராட்டம் பண்ணதுனால உனக்கு மெரினால என்ன நியாயமான போராட்டம் நடந்தது மெரினால? 2வது நாள்லேருந்து அதை ஏதோ ஒரு திருவிழா மாதிரி ஏதோ ஒரு பார்க் மாதிரி வந்துட்டு கண்ட கர்மத்தெல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அது ஒரு போராட்டம். இதை வந்து நாளைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி இது ஒரு வரலாற்று போராட்டம்னு நீங்கள் சித்தரிப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் உடச்சிடுறேன். மெரினாலேயோ ஜல்லிக்கட்டுக்கு நடந்த தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டம் எதுவுமே போராட்டம் இல்லை. சில இடத்துல அங்கங்கே நியாயமாக சில மாணவர்கள் 1, 2 பேர் போயிருக்கலாமே தவிர அத்தனையும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதி.